அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி முழு முதற் கடவுளான முதல்வோனான விநாயகர் பெருமானை நாம் வழிபடும்போது என்னென்ன இலைகளை பயன்படுத்தி வழிபடலாம், அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். இந்து சமயத்தை பொறுத்தவரை எளிமையான ஒரு வழிபாடு என்றால் அது விநாயகர் பெருமானை வழிபடும் அந்த வழிபாடு மட்டுமே. வெறும் அருகம்புல் இருந்தாலே போதும், அவரை நாம் அர்ச்சிக்கலாம். விநாயகரை வழிபடும்போது 21 இலைகளை பயன்படுத்தி நாம் அர்ச்சனை செய்யலாம். அந்த 21 இலைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். மாசி இலை, வில்வ இலை, எருக்கு இலை, ஊமத்தை இலை, இலந்தை இலை, நாயுருவி இலை, துளசி, மாவிலை, தங்க அரளி, அருகம்புல், விஷ்ணுகிராந்தி, மாதுளை இலை, மருவு, நொச்சி இலை, ஜாதிக்காய் இலை, நாரிசங்கை இலை, வன்னி இலை, அரசு இலை, நுணா இலை, கிலா இலை, தேவதாரு இலை. இந்த 21 இலைகளை பயன்படுத்தி நாம் விநாயகரை வழிபடும்போது சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல நன்மைகளும் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்த 21 இலைகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது அருகம்புல் மட்டுமே. அந்த அருகம்புல் என்பது எளிமையாக கிடைக்கக்கூடியது. அருகம்புல்லால் இறைவனை அர்ச்சிப்பது, அதுவும் விநாயகப் பெருமானை அர்ச்சிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அருகம்புல்லை பயன்படுத்தி நாம் விநாயகரை அர்ச்சனை செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அல்லல்கள் நீங்கும். நமது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள், தொல்லைகள், கடன்கள், வறுமை அனைத்தும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக அருகம்புல்லை பயன்படுத்தி அர்ச்சனை செய்வதால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். அரச இலை கொண்டு நாம் விநாயகப் பெருமானை வழிபடும்போது எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். அதற்கு அடுத்தபடியாக அகத்தி இலையினால் நாம் அர்ச்சனை செய்யும்போது வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. விநாயகப் பெருமானை வில்வ இலையால் அர்ச்சனை செய்யும்போது சுகமான வாழ்வு கிடைக்கிறது. வெள்ளை எருக்கு இலையினை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யும்போது சுகமான வாழ்வு அமைகிறது. விநாயகப் பெருமானுக்கு மாதுளை இலையை பயன்படுத்தி அர்ச்சனை செய்யும்போது நமக்கு எல்லையற்ற புகழ் கிடைக்கிறது. கண்டங்கத்திரி இலையை பயன்படுத்தி நாம் அர்ச்சனை செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறது. செம்பருத்தி இலையினை பயன்படுத்தி நாம் அர்ச்சனை செய்யும்போது நினைத்த அனைத்தையும் நம்மால் அடைய முடிகிறது. மாவிலையால் விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்து வழிபடும்போது நமக்கு நினைத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்டுகிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.